90 செகண்ட்ஸ் தான் ரெண்டுமே. நீங்கள் போகிறதே தெரியாது. நடுவில் இந்த பிளாக் கலரில் யோசித்தேன், எப்படா விட்ரா எப்பா யோசித்தேன். நீங்கள் இந்த சத்தம் மேலே எத்தனாடியும் ரைடுக்கு போகலாம். ஆனால் ஒரு ரைடு போயிட்டு இருந்ததுனாலே அது மாதிரி கேராக சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கதாபாத்திரம்னா அது ஜுராசிக் பார்க் தான். சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும், பயமும் இருக்கும், ஆனால் ரொம்பவே பிடிக்கும். சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் பக்கத்தில் பிரான்ஸ் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஐலாண்டை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குண்ணா ஊர். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குல்ல. நீங்கள் 2 நாள் இங்கே இருந்தேன். 2 நாள் எனக்கு 15,000 செலவாயிருச்சு. இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு குட் பை சொல்லிடலாமா? தேங்க்யூ. அந்த பின்னாடி தெரிஞ்சு பார்த்து ரோலர் கோஸ்டர் 2 முடிச்சுட்டு வந்துட்டேன். கேமராஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு லாக்கர் இங்கே உள்ளே இருக்குது. லாக்கர் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். செம்மையாக இருந்துச்சு. அந்த பிளாக் கலர் போது பார்த்தீங்களா மேலே, அது ரெட் கலரோட பிளாக் கலர் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சொல்லிட்டு போட்டுச்சு. வா இன்னும் கூட ஒரு மாதிரி கேராக தான் இருக்குது லைட்டாக. ஆனால் ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கருப்புகளை ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. ஒரு 90 செகண்ட்ஸ் தான் ரெண்டுமே. நீங்கள் போகிறதே தெரியாது. நடுவில் இந்த பிளாக் கலரில் யோசித்தேன், எப்படா விட்ரா எப்பா யோசித்தேன். சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்தது இந்த பக்கம் போவோம். கேட்குது இந்த சத்தம் மேலே. போனால் ரொம்ப கேராக இருக்குது. அது ஏறி ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் லாக்கர் ரூம்ஸ் இருக்குது. லாக்கர்ஸை போய் அக்சஸ் பண்ணுறாங்க. எத்தனாடியெல்லாம் போய் அக்சஸ் பண்ணலாம், எத்தனாடியும் ரைடுக்கு போகலாம். ஆனால் ஒரு ரைடு போயிட்டு இருந்ததுனாலே அது மாதிரி கேராக சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு இஜிப்ஷியன் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எங்கேயும் பேக்ஸு ஃபோன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கேட்க பண்ணுறாங்க. சைடில் லாக்கர் இருக்குது. அந்த லாக்கரை யூஸ் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் உள்ள வாங்க வைப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இஜிப்ஷியன் ரைடு முடிச்சுட்டு வந்தோம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டு, ஜுராசிக் பார்க்கு, நம்ம வந்து மூவிஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை நம்ம ரியல் லைஃப்பில் நமக்கு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்க. ஸோ அதான் இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸோட கான்செப்ட். இப்போதைக்கு விஜய்ஷனில் இருக்கும். அடுத்தது ஜுராசிக் வேர்ல்டு நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். செப்பரேட் தெரிஞ்சு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி நினைக்கிறேன். உள்ள நடுவில் போயிட்டு பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் இந்த எஜிப்ஷியன் ரைடு வந்து ரியலி ஒர்த்துங்க. அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ரோலர் கோஸ்டர் போனீங்கன்னா வெளியில் இருக்கும், அது என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த எஜிப்ஷியன் ரைட் ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டார்க்கு. உள்ளே வந்து எஜிப்ஷியன் ஸ்பேரோஸு, அதுக்கப்புறம் எஜிப்ஷியனில் நடக்கிற அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய நம்பிக்கை குறிக்கிறவங்கள்லாம் இந்த எஜிப்ஷியன் ரைடுக்குள்ளே இருக்க. அதனால் ஒரு டார்க்கில் போயிட்டு ஒரு பின்னாடி யாரோ கத்துற சவுண்டு, ஸ்ப்ளாஷ் அடிக்கிறது எல்லாமே வந்து அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. திடீர்னு பார்த்தா ஃப்ளிப் ஃப்ளாப் ஆகுது ரோலர் கோஸ்டர். திடீர்னு அப்படியே கிட்ட போய் இடிக்குது ஒரு இடத்துல, அப்படியே பின்னாடி போகுது, அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு அப்பா செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு. நீங்கள் ஜுராசிக் பார்க்கில் இதெல்லாம் பார்க்குறீங்களோ அது அப்படியே இங்கே வந்துருக்கும். எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க். இதுதான் வாங்க ஜுராசிக் பார்க்குள்ளே போவோம். சவுண்டு கேட்குதா? தி கிரேட் ஜுராசிக் பார்க் மியூசிக். நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கதாபாத்திரம்னா அது ஜுராசிக் பார்க் தான். சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும், பயமும் இருக்கும், ஆனால் ரொம்பவே பிடிக்கும். அப்போ இப்படி ஜுராசிக் பார்க் தீம் பார்க் தான் உள்ளே போகிறோம். உள்ளே எப்படிலாம் இருக்குன்றத வாங்க டிஜிட்டலில் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் தீமில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரோலர் கோஸ்டராக
எதுவும் தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒருத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கேயும் லாக்கர்ஸ் இருக்குது. ரெண்ட் பண்ணிவிட்டு ஓகே தேங்க்யூ. லாக்கர்ஸ் கேமரோட வச்சிருக்கோம். ஸோ வந்து சாப்பிட உட்காந்துருக்கோம். இப்போது ரைடில் முடிச்சு ரொம்ப மழை வேறு, அதனால் ரெயின் கோட்லாம் வாங்கிட்டு இந்த ரைட்லையுமே ரெக்கார்டிங் ஃபோன் ரெக்கார்டிங் அதோட கிடையாது, கேமராஸ் அவ்வளோ கிடையாது. இந்த ஃபோன் அந்த 3-4 ரைடு அளவுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் ரைட் தவிர மற்ற யாருக்குமே வந்து ஃபோன் அலோட் பண்ணல, ரெக்கார்டிங்ஸும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. என்ன வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கரு, ரோக்கு. இது பார்த்திங்கன்னா 1200 வந்துச்சு. இது மட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் வெளியே இருந்து ஃபுட் எடுத்துகிட்டு உள்ளே வர முடியாது. அதனால் இங்கே இருக்கிறத தான் வாங்கி ஆகணும். இங்கே இருக்கிறது எல்லாமே செம்ம எக்ஸ்பென்சிவ். முடியல, சரி வேறு வழியில் நம்ம பசிக்குது, இதை சாப்பிடணும், நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சுது. இப்போ தான் வெளியே வந்தேன் நான். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இஸ் போத் ஆஃப் கம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், இந்த ரோலர் கோஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரியலி ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணிட மாட்டீங்க. குழந்தைங்கள்லாம் பிடிச்ச இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய வைப்பார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வியந்து எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன், அதை கண் முன்னே கொண்டு வர்றது தான் இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சயின்டிஃபிக் சிட்டி, செம்மையாக இருக்குது. அப்படி நடந்து வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட அட்டைகள்லாம் போட்டிருக்கு. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படங்கள் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னு போட்டிருக்கு ஆக்ஷன் லைட் ஆக்ஷன் கேமரா. இதான் எனக்கு ஒருத்தர் கேட்டார். ஆக்சுவலாக எனக்கு அப்போ தெரியல, அதான் நான் பார்த்து வந்தவொடனே சரி உள்ளே வந்தேன். வெயிட் டைம் பார்த்தா 20 minutes இருக்குது. என்னன்றதை பார்ப்போம். 6 மணிக்கு கரெக்டாக ஷோ ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கு கரெக்டாக ஷோ ஸ்டார்ட் ஆகும் போட்டிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 5:43 ஆகுது. ஒரு 15-16 minutesல ஷோ ஸ்டார்ட் ஆகும். காத்திருப்போம் நம்ம. You'll be entering our main sound stage where special Lights, effect camera, music action. has Well, I know it doesn't look like much now, but trust me, this soundstage and the one you're about to enter are just about the most incredible places on the planet. Everything goes back to one. கியூபாவில் இருக்கிற மாதிரி பல விண்டேஜ் கார்கள் இங்கே வச்சுருக்காங்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸில். கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வண்டர்ஃபுல் டே, நல்லா ஸ்பெண்ட் பண்ண டைமை. ஃபஸ்ட்டு வரணும் யூனிவர்சல் ஸ்டுடியோஸில். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ரைட் பிடிச்சிருந்துச்சு. அது ஈஜிப்ஷியன் ரைட் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு மட்டும் தான் ரோலர் கோஸ்டர், கருப்பு கலர் ரோலர் கோஸ்டர், அமேசிங். ஓகே, நம்ம இங்கே கிளம்ப நேரம் வந்துச்சு. இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு குட் பை சொல்ல நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ. இந்த ரூம்கா ட்ரை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இல்லை எனக்கும் தூக்கம் வராது போல்.
பார்க் ஆக்சுவலி இன்னும் நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மினிமம்ஸ்லாம் போட்டு அதில் என்ன தெரியல நமக்கு. ஒரு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இன்னும் அப்டேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் க்ரௌடை ஃபுல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்களேன், க்ரௌடு போக போக குறைஞ்சிரும். புதுசாக போனால் தான் அந்த க்ரௌடை திருப்பி வர வைக்க முடியும். ஸோ அதுதான் இவங்களும் ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக வச்சுருக்காங்க. பார்ப்போம் இந்த பக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அருமையாக அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் முடிஞ்சுது. ட்ரெயின் போகுது, அதில் நம்ம வந்தோம். வெளியில் போயிட்டு ரோப் கார் எங்கேயும் கேட்டு போகிறோம். ஸோ இங்கே வெளியில் போவோம், அந்த உலகத்தை சுற்றுவோம். 7 மணிக்கு மூட போகிறாங்க பார்க்கு. மணி 6:15 ஆகுது. இப்போ நான் எக்ஸிட் ஆனால் நாங்கள் கரெக்டாக இருக்கோம் ரோப் கார் முடிச்சுட்டு போகிறதுக்கு. லெட்ஸ் கோ. நமக்கு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸ்க்கு ஒரு குட் பை சொல்லிடலாமா? தேங்க்யூ. ஸோ அருமையாக இருந்துச்சுங்க. ரியலி ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. 5000 நான் கட்டினேன், 5000 ருபீஸ் நான் கட்டினேன். இது ரியலி ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வந்தால் ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிட்டு இங்கே போகலாம். அதில் என்ற மாற்றம் அங்கே இருக்க கிடையாது. இந்த வாட்டர் பார்க்லாம் இங்கே வெளியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே தான் கண்டுபிடிச்சேன் வாட்டர் பார்க் வந்து வெளியில் வந்து போகணும். அது வந்து டிஃப்ரெண்ட், டோட்டல் டிஃப்ரெண்ட். அது யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் கீழே வராது. ஸோ அதனால் நீங்கள் வெளியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாட்டர் பார்க் இருக்குது. இது ஒரு நிறைய ரெசார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அருமையான இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸ்லேருந்து நம்ம இப்போது ஒரு ஹாஃப் ஹார்ட்டோட விட்டு போக மனசு இல்லாமல் விடைபெறுகிறோம். ஓகேங்களா? அடுத்தது கேபிள் காரை பற்றி கேட்டால் மறுபடியும் நம்ம எங்கே ட்ரெயின் ஏறணுமோ அங்கேயே போய் இறங்கி திருப்பி எங்கே கேபிள் கார் வரணும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. லெட் அஸ் see. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசார்ட்ஸ் வேர்ல்ட் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து விவோ ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கேபிள் கார் பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். இங்கேருந்து போக முடியாதுன்ட்டாங்க. சரி கேட்போம். ஸோ என்ன சொன்னால் விவோ ஸ்டேஷன் போகாதீங்க, இம்பா ஸ்டேஷன் இருக்குது, அதுவும் அடுத்த ஸ்டேஷன் தான். அங்கே போய் கேபிள் கார் ஏறிக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஏன்னா அந்த இப்போ நான் எடுத்த யூனிவர்சிட்டி டிக்கெட்ஸ் வந்து நான் வந்து கேபிள் காரோட தான் போட்டேன். ஆனால் இப்போ அது வேலிடாக இல்லைன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க. இம்பா ஸ்டேஷன் இந்த பக்கம் ரைட்டு போட்டிருக்கு. எவ்வளோ கூட்டம்டா சாமி. ஏறுவோம். இம்பா ஸ்டேஷன் போகிறது தான் நிறைய பேர் கூட்டமாக இருக்கான்னு தவிர்த்து திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு யாரும் கூட்டமே இல்லையே. டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பீச் வரைக்கும் போயிட்டு பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ட்ரெயினில் ஏறுவோம். பீச் எப்படி இருக்கு பார்ப்போம். போயிட்டு சென்டோசா பீச் எப்படி இருக்குது. லாஸ்ட் பாஸ் ஸ்டாப் வந்து பீச் ஸ்டாப் தான். பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டோசா ஏறுவோம். ஏசியில் வரும்போது நாங்கள் காற்று சும்மா கதை இடமா இருக்குது. ஆக்சுவலி ட்ராபிக்கல் கிளைமேட்னால உங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகுது, தவிர்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அடுத்த ஸ்டேஷனில் இறங்குவோம், பீச் ஸ்டேஷன். ஸோ ஃபுல்லாக எங்கேயும் க்ரீனரி போட்டிருக்காங்க. ஒரு தீவில் வந்து ஒரு தீம் பார்க், மொத்தமே ஒரு தீம் பார்க் மட்டும்தான். செம்மையாக இருக்குது. ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இந்த சென்டோசா தீவுக்குள்ளே அமேசிங். டூரிசத்தை எப்படி இம்போர்ட் பண்ணலாம், டெவலப் பண்ணலான்றத சிங்கப்பூருக்கு கற்றுக்கலாம். சிங்கப்பூரை பற்றி இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, அது லேட்டராக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த எபிசோடில் அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு விஷயம் இருக்குது, சிங்கப்பூரோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது சென்டோசா போவோம் பீச்சில். யார் மேலே வண்டி ஓடுது ஆட்டோமேட்டிக்காக. அருமையான லொக்கேஷன். ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கப்பல் இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக கப்பல் இருக்குது. ஸோ 20 ட்ரெயின் முடியுது. 20 ட்ரெயின் முடியுது. இது எத்தனை ட்ரெயின் கிடையாது. எத்தனை கப்பல் இருக்குது. ஸோ ஓகே, லெட்ஸ் வாக் டு தி பீச். பீச்சை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த சென்டோசா வேர்ல்ட், சென்டோசா ரெசார்ட்ஸ் எப்படி உருவாச்சு,
இந்த மொத்த ஐலாண்டை பற்றினா பார்த்தீங்கன்னா 5 சதுர கிலோமீட்டர் 5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டோசா ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் வேர்ல்டு வார் அப்போ இது வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸாகவும் ஆர்மிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வார் நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் 1965 அப்புறமா இங்கே ஒரு ஆயில் ரிஃபைனரி கட்டுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து டெவலப் ஆகி ஒரு வேறு ஏதாவது பண்ணலாம் சொல்லி அப்போ தான் வந்து இந்த ரெசார்ட்ஸ் சிங்கப்பூர் ரெசார்ட்ஸ் வேர்ல்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய டீம் பார்க் நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 2018 டொனால்ட் ட்ரம்ப்பும் நார்த் கொரியன் பிரசிடெண்ட் கிம் ஜாங் உன் இங்கே தான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க இந்த ஐலாண்டில் தான். ஸோ அவ்வளோ வந்து இந்த ஐலாண்ட் வந்து புகழ்பெற்ற ஐலாண்டாக மாறி இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ பீச் பக்கத்தில் வந்துவிட்டோம். லெட்ஸ் கோ. ஸோ இங்கே வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மண் பீச் தான் இருக்கும். நம்ம யூகேயில் யூரோப்பில் பார்க்குற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கூழாங்கல் பீச் கிடையாது. இங்கே எல்லாமே ஓரளவுக்கு மண் பீச் தான். சார் நான் சொல்லிட்டு இருந்தால ஒரு முக்கியமான விஷயம் சிங்கப்பூரோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ அது வந்து இந்த தருணத்தில் சொல்லிடலாம். ஸோ சிங்கப்பூரோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா குழந்தைங்க கத்துறாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் பக்கத்தில் பிரான்ஸ் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஐலாண்டை உருவாக்கியிருக்காங்க. சிங்கப்பூரோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த ஐலாண்டை உருவாக்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க சிங்கப்பூரில் வர டெய்லி வேஸ்ட்டை எடுத்து போய் ஒரு லேண்ட் ஃபில் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த லேண்ட் ஃபில்ல கடலுக்கு நடுவில் ஒரு செயற்கையான லேண்டை ஃபார்ம் பண்ணி அந்த லேண்ட் மாஸில் எல்லா வேஸ்ட்டையுமே கொட்டுறாங்க. இது என்ன விஷயம்னா, இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து 4% ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு ரீசைக்கிள் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. எதை ரீசைக்கிள் பண்ண முடியாதோ திருப்பி டீகம்போஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக் இதெல்லாம் டீகம்போஸ் பண்ண முடியாதோ அந்த ஐலாண்டில் போய் எல்லாம் டம்ப் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஈக்கோலாஜிக்கலாக வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகாது. வெறும் அந்த ஐலாண்டில் மட்டும்தான் எல்லா வேஸ்ட்டும் டம்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு வேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக எல்லாமே போகும். நமக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா இத்தனை கப்பல் நிற்கிது பாருங்கள். அருமையான ஒரு சன்செட்டு ஆகிட்டுருக்கு இந்த கம்மியான பீச்சில். உண்மையிலே லுக்கிங் லைக் வாங்க, அருமையான சன்செட் இந்த பீச்சில் இருந்து. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சென்டோசா எப்படி உருவாச்சு, நம்ம இங்கே என்ன பண்ணணும். ஸோ தூரத்தில் பார்த்து தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும் ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லா ஆயிலும் அங்கே ஸ்டோர் ஆகுது. கப்பல்லாம் வந்து இந்த ஆயிலை வந்து ஏற்றிக்கிட்டு வேறு நாடுகளில் வருது. வேறு நாட்டில் அந்த கப்பலை வந்து இங்கே ஆயிலை டம்ப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னொரு ஆயில் எடுத்துகிட்டு போய் போத்தாங்க. ஸோ சிங்கப்பூரோட எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் மூலியமாக தான் வருது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்லாம் பர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட வேஸ்ட்டையும் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்து டெய்லி பவர் சப்ளை கொடுக்குறாங்க. இதனால சிங்கப்பூருக்கு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை வருது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? அடுத்த வாட்டி சிங்கப்பூர் வரும்போது கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த சன்செட்டோட பார்த்துட்டே இருங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும். கேபிள் காரு. ஸோ ரோப் காருக்கு போகிற பயணத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ அங்கே அதே ட்ரெயினில் ஏறி திருப்பி ரோப் காருக்கு போவோம். அருமையான மாலை வேலை ரோப் கார் சென்டிலும் நேரம். ஹோப்ஃபுல்லி ரோப் கார் ஓப்பனாக இருக்கணும். அதான் நம்ம காலையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போது தூய் தமிழ் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக அந்த லிமோசன் காசு நிற்குது பாருங்கள். லிமோசன் காசு. ஸோ இந்த ரெசார்ட் வந்து லிமோசன் காரில் கூப்பிட்டு வராங்க. ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி உங்கள் லிமோசன் காரில் கூப்பிட்டு வராங்க. அவங்க ரோப்கா தேடி போகிறாங்க. நோக்கி போவோம். அதுதான் அரை மணி நேரம் தேடிட்டு இருக்கேன். அவங்க போவோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம். நீங்கள் 6 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா $35 இதுதான் போகணும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா $35. 6 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா $25. ஸோ $10 சேவ் பண்ணலாம்.
சிங்கப்பூர் டாலர்ஸ். ஸோ வாங்க, ரோப் கார் இருக்குது. இது டேரெக்டாக போய் நம்ம எங்கே மாலில் ஏறினோமோ அங்கேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாப்பில். ஓகே, லெட்ஸ் கோ. வந்துட்டோம் ஃபைனலாக. காலையிலேருந்து அலைஞ்சி துளிஞ்சி ரோப் கார்னு கத்தி ஆக்சுவலாக டிக்கெட் கூட இன்க்ளூட் நினச்சேன். அது ஒரு டிக்கெட் இன்க்ளூட் கிடையாது. அது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த டிக்கெட் இன்க்ளூடடு. வாங்க ரோப் காரில் ஏறுவோம். Let's start the rope car excitement. ஓகேங்களா, சாக்லேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோப் காருக்கு ஒரு பாய். அடுத்தது ட்ராமில் தான் போனோமா. இவங்களோட டாக்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராமில் வந்து ஒரே வழி ஆக்சுவலாக, அதாவது மோனோ ரயில் தான் வந்து ஒரே வழி இந்த ஐலாண்டுக்குள்ளே வரத்துக்கு. ஆக்சுவலாக இந்த ரோப் கார் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஐலாண்டுக்கும் இதுக்கு தான் போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு. நான் வேஸ்ட்டாக $25 கொடுத்து டிக்கெட் வாங்கினேன். இப்போது ஐலாண்டுக்குள்ளேனா $3 மட்டும்தான். எரிக்கு $25 வேஸ்ட். சில நேரங்கள் நம்ம எடுக்கிற முடிவு வந்து தவறாக போய் முடியுது. அது நல்லா விசாரிச்சிட்டாங்க. நான் நினச்சேன் $25 வாங்கினா மெயிலில் போய் இறக்கி விட்ருவான் ஐலாண்டில், அந்த மாலில் ஏறணும்ல அங்கேயே இறக்கி விட்ருவான்னு நினச்சேன். கணக்கு ரொம்ப தப்பாக போட்டேன். சரி பரவாயில்ல, ஒரு வாழ்க்கையும் ஒரு பயணமும் அப்போவே சொல்கிற மாதிரி ஒரு முடிவுகளை கற்றுக் கொடுக்கும். இது வந்து இப்படி ஒரு முடிவு. தீர விசாரித்து பார்ப்பதே மெய். ரோப் கார் வாங்கி $28 வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் மெயின்லேண்டுக்கும் போகாது. இது அங்கேருந்து ஏதோ நடக்கணும் போல். பெஸ்ட்டு நீங்கள் வந்து மோனோ ரயில் வழியாக வர்றது தான் பெட்டர். வாங்க போவோம். மோனோ ரயில் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா $4 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. விச் இஸ் மோஸ்ட் எக்கனாமிக்கல் வே நீங்கள் வரதுக்கு. இப்போ இந்த மோனோ ரயிலில் தேடி கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வே டு கேபிள் கார் ஸ்டேஷன். பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் $3 கொடுத்துருக்கலாம். சொன்னாங்க ஸ்டூடெண்ட்டாக தான் $3 தான். லோக்கல்லே நீங்கள் சுற்றலாம். $3 எங்கே இருக்குது, $28 எங்கே இருக்குது? சரி வாங்க போவோம். ஸோ இந்த பக்கம் அந்த மாதிரி $200 அந்த பக்கம் போயிட்டேன் ரோப் காரு. எங்க அங்கே போயிட்டீங்களா? அங்கே ரோப் காருக்கு போயிட்டேன். அதை விட்ட சிட்டிக்கு போகாது அப்படின்னாங்க. அதை எடுக்க வந்துட்டாங்க. ஒரு ரவுண்டு அது போயிட்டு வந்துட்டேன். வந்துட்டீங்களா? எனக்கு இந்த பக்கம் மாறுறதுன்னு தெரியாது எனக்கு. ஓஹோ, ஓகே. ஆமாம் தனியாக வந்தீங்களோ? ஆமாம் 2 ரோப் காருக்கு தெரியாது நமக்கு. ஓகே. பட் ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று இது இன்டர்னல், அது எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. இது மவுண்ட் டேபிள் லைன், அது $10,000. அது $3 சரி, நீங்கள் எடுத்தது எடுக்குமே. இப்போ $25. ஓகே. தனியாக எடுத்தீங்களா? இப்போ இல்லை அப்போ அங்கே வாங்கும்போது $25 கொடுத்தா எடுத்தேன். சரி. ஏன்னா அது வரைக்கும் போயிட்டேன். இதுக்கான $25 கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டேன். உள்ளே போனோன்னா $3னாங்க. சிட்டிக்கு வெளியில் போனோன்னா $25 அப்படின்னாங்க. நான் வந்து சரி சிட்டிக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி $25 சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அதோட முடிஞ்சிருச்சு. சிட்டிக்குள்ளேயே போகல. ஓ ஓகே. டவுட் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதானா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் எடுக்கிறீங்களா? ஆமாம்மா, நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடியோஸ் போயிருந்தேன். அவன் வரும்போது அந்த மோனோ ரயில் ஈஸியாக இருந்துச்சு. ஆமா, இப்போ போகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சரி கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி போனேன். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இங்கே ஒர்க் பண்ணிட்டு டியூட்டி முடிஞ்சிருச்சா? இல்லை, இன்னும் ஒரு வேலை இருக்குது. இன்னும் வேலிடேட்டர்ஸ், அந்த இன்னொரு 2-3 ஸ்டேஷனில் வேலிடேட்டர்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா. ஓகே, அது எடுக்கணும். அனுப்ப சொல்லலான்னு நினச்சேன். இங்கே எங்கேயாச்சும் மாற்றி அனுப்பி விட்டுட்டு சுற்றிக்கிட்டே கிடக்கும். யாருக்கும் எடுத்துட்டாங்கன்னா எக்ஸ்பென்சிவ். இது சரி நம்மளே போய் எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஸ்டாஃப்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. நான் ஊரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்குல்ல. நீங்கள் 2 நாள் இங்கே இருந்தேன். 2 நாள் எனக்கு $15,000 செலவாயிருச்சு. எவ்வளவு? $15,000. ஓ ஓகே ஓகே. 15,000. ஓகே, இருக்கும் செலவாகும். தமிழ் மக்கள் கூட இன்ட்ராக்ட் நடத்துகிறோம். அவர் பேர் கணபதி. ஸோ அவர் சொல்லிட்டு இருந்த ஊர் எப்படி என்ன ஏதுன்னு பற்றி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழர்களை பார்க்கவே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேபிள் காரில் அவர் வேலை செய்கிறாரு. அவர் பேர் கணபதினு சொன்னால். ஸோ அவர் கேமராவில் வர விரும்பலை, அதனால தான் இங்கே இருக்கார். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஒரு கேபிள் கார் ஏறணும்ல, அது வந்து அந்த ஐலாண்டுக்குள்ளே போகுது. இந்த கேபிள் கார் தான் வந்து சிட்டிக்குள்ளே நம்ம ஏறல மாலு அங்கே வர கேபிள் கார். ஸோ அதுக்கு தான் $25 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவசரப்பட்டிய குமார் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ட்விஸ்ட்டு.
வாங்க இப்போ இறங்கி நம்ம தமிழர்கள் வாழ்கிற ஏரியான முஸ்தஃபாவுக்கு போகணும். கீழே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோவே காணும். முஸ்தஃபா அந்த லிட்டில் இந்தியா ஏரியா போகிறதுக்கு நம்ம எம்ஆர்டி ஏரியா வந்திருக்கோம், ஹார்பர் ஃபாண்ட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இறங்கி நம்ம விசாரிப்போம் எந்த ஸ்டேஷன் என்ன ட்ரெயின் முஸ்தஃபா லிட்டில் இந்தியாவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே உள்ளே போவோம். ஸோ காலையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க சிங்கப்பூரோட இந்த அருமையான டெவலப்மெண்ட்டை எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்தில் நடந்த அந்த 50-60 வருஷத்தில் நடந்த ஒரு டெவலப்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். சம் வெல்த், இவங்களுக்கு இவ்வளோ வெல்த் கிடச்சி இவ்வளோ போர் பண்ணி சிட்டியை எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. மலேசியாவை விட 3 மடங்கு டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கேயும் நம்ம டே பாஸ் எடுக்கல இன்றைக்கி. ஆக்சுவலாக சொல்லணும், டே பாஸ் விட எனக்கு டாப்பின் பண்ணது எனக்கு எக்கனாமிக்கல் தான் ஆச்சு. வெறும் 500-700 ருபீஸ் தான் எனக்கு ஆச்சு நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுக்கு. எனக்கு ட்ராவல் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ தெரியல எனக்கு. ஓகேங்களா, பார்ப்போம். ஏன்னா காலையில் ஒரே ஒரு பஸ் தான் எடுத்தேன் நான். அது 2 வெள்ளிக்கிட்ட தான் வரும் உங்களுக்கு. சிங்கப்பூரில் தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்க நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. வாங்க டாப்பின் பண்ணோம். அவ்வளோ சிம்பிள். ஆப்பிள் பே எவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறேங்க. ஸோ அதான் சிங்கப்பூரில் கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. பெடுகன் என்ன லைன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் லைன். ஸோ இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புன்கோலோ அது போட்டுறீங்கன்னா நம்ம எடுத்து தரர் பார்க்கில் இருக்கணும். அங்கேருந்து ஒரு 7 நிமிஷம் வாக்கு போட்டிருக்கு. சரி, முஸ்தபா இறங்கிட்டு பேசுகிறோம். இந்த ஃபெடரல் ஸ்டேஷன்லேருந்து நடந்துருந்தோன்னே முஸ்தபா சென்டர் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா A to B இந்தியாவுக்கு வந்துட்டோம்னு சொல்லுங்கள். இந்தியாவுக்கு இல்லை, சென்னைக்கு வந்துட்டோம். தமிழர்கள் அதிகம் வாழ்கிற இந்த ஏரியா தான் இது. லிட்டில் இந்தியான்னு பேர். இங்கே இருக்கிறவங்க தெரியும், சிங்கப்பூர் தான் தெரியும், தெரியாதவங்க நான் சொல்கிறேன். தமிழர்கள் வாழ்கிற ஏரியா. நம்ம இந்த முஸ்தபா மால்குள்ளே நிற்கிறோம். இங்கே பார்த்தா கீழே சாரீஸு, டிஷர்ட்ஸு, கிளாக்ஸு, A to Z ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. எல்லாமே நல்ல சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நானே ஒரு 3 டிஷர்ட் வாங்கினேன். அதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் 1000 ருபீஸ். ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. லீ கூப்பர் பிராண்டட் டிஷர்ட்ஸ் எல்லாமே 1000 ருபீஸ் ஒரு 900 ருபீஸில் உங்களுக்கு கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்தீங்கன்னா முஸ்தபாவில் செல்ஃபோன்லேருந்து வாட்சிலேருந்து எல்லாமே கிடைக்கிது. பிரம்மாண்டமாக அட்டகாசமான ஷாப்பிங்கை சிங்கப்பூரில் நீங்கள் வந்தீங்கன்னா முஸ்தபாவில் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம சாப்பிட போகலாம் நல்ல ஒரு ஹோட்டலில். எங்கன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்டு. முஸ்தபா இஸ் ரியலி குட். ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ஏன் சொன்ன சீப்னு சொன்னேன்னா, சிங்கப்பூரில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது மற்ற இடத்துல கூட இது ரொம்ப சீப்பாக இருக்குது. பக்ஷாலா, புல்லரசி, முருகன் எல்லாமே நம்ம முஸ்தபா வந்ததுக்கப்புறம் நம்ம ஏரியாவாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக குற்றாலம் பார்டர் படம் நம்ம ஒரு ஹோட்டல் தேடிட்டு இருக்கேன். கோமல விலாஸ் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தேடிட்டு இருக்கேன் நான். அது வரைக்கும் தான் நம்ம போகிறோம். இப்போது எங்கே விசாரிப்போம். நம்ம லிட்டில் இந்தியா பேர் வச்ச மட்டும் பார்த்தாது. நம்ம ஊரில் ஃப்ரூட்டிலேருந்து ஆப்பிள் ஜூஸு, தம்ஸ்அப்லேருந்து தோசை வரைக்கும் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. அதனால ரெடி முக்கியமாக தமிழர்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறது நல்லா செம்மையான ஒரு ஏரியா. அதாவது ஊர்லேருந்து வரும்போது இப்போ ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு விசாரிங்க லோக்கல் என்ன கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் தூக்கிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம எது முக்கியமாக எடுத்துகிட்டு வருமோ பல விஷயங்கள் அதை விட்டுட்டு வந்துடுறோம் நம்ம. ஸோ அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நிறைய ஐட்டம் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஒரு பாதாம் மில்க் குடித்தேன், கொஞ்சம் இப்போ தான் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. போய் சாப்பிட்லாம் போயிட்டு. சில கோமல் நம்ம பக்கத்தில் ஹோட்டல் பார்த்து சாப்பிடலாம். கலாங்கல் ABC, இங்கே ஒரு ABC இருக்குது. ஸோ ஒரு வழியாக சாப்பிட வந்துட்டோம். பாட்டைக்கிட்டேன்னு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. வேணு பிரியாணியில் இருக்கும். திண்டுக்கல் வேணு பிரியாணி அதெல்லாம் சாப்பிட வந்திருக்கோம். கறி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இது லாங் லென்த்தி டே. மொத்தத்தில் நம்ம 2 லேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நைட் வரைக்கும் நம்ம சுற்றுறோம் இல்லைங்க. அதனால் ஒரு லாங் லென்த்தி டே. பார்ப்போம் கறி தோசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஈட் அண்ட் வாட்ச். கறி தோசை வந்துருச்சு, சாப்பிடுவோம். பொடியெல்லாம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, சரி நான் சாப்பிட்டு வரேன். ஸோ அருமையான ஒரு கறி தோசை சாப்பிட்டோம்.
அருமையான நல்லா இருந்துச்சு. இந்த தமிழர்கள் ஏரியாவிலேருந்து இந்த முஸ்தபா சென்டரு, லிட்டில் இந்தியா, இந்த மெமரிஸோடு நம்ம இங்கிருந்து விடைபெறுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கன்னா ரொம்ப ஹோட்டல் தான் போக போகிறோம். காலையிலேருந்து நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. உங்கள் அன்பு ஆதரவும் வந்து எப்பவுமே கொடுங்க இந்த மார்வெலஸ் டெஸ்டினி சேனலுக்கு. ஓகேங்களா? கரெக்டாக இப்போ மணி 11. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான் போகிறோம். ஸோ ஆல்ரெடி டூ லேட். நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து அடுத்த கண்ட்ரியான மலேசியாவுக்கு போகணும். ஸோ அதனால் இங்கேருந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மார்வெலஸ் டெஸ்டினிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லைட்டு கீழே வந்துட்டு லைட் கீழே வந்துடுறேன். தெரியுறேன் உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களெல்லாம் வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ லைட் தெரியுதா? ஓகே, நடுவில் கொஞ்சம் லைட் இல்லை. ஓகே guys, see you guys tomorrow from this is Sriram signing off from Little India, Singapore. நாளை பார்க்கலாம்.